ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணாலே வாழ்க்கையில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கு. நீ என்னடா பேசுகிற, நீ அதானே சொல்ல போகிற அப்படின்னா கண்டிப்பாக நானும் அதான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சரியா? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் புன்சிரிப்போட, எவ்வளோ பெரிய சுமையாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? அப்ஸ் அண்ட் டவுன் லைஃப்பில் இருக்கும். நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே சமாளிக்கணும். ஏன்னா லைஃப்பில் நம்ம ஹார்ட் இதயம் துடிக்கிறது நின்றுச்சுன்னா நம்ம இறப்புக்கு ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளை நம்ம நம்பணும். மற்றவங்க வேலை மாதிரி நம்ம மாறணுன்ற நினைக்கிறத முதல்ல நம்ம மாற்றிக்கணும். நம்ம நம்மளாக இருக்கணும். நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். நமக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். கேட்குற இடத்துல கேட்கணும், பேசுகிற இடத்துல பேசணும், அமைதியாக இருக்கிற இடத்துல அமைதியாக இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல இருக்கணும். விட்டு கொடுக்கறதுல எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுக்கணும். சரியா? ஸோ விட்டு கொடுக்க கூடாத இடத்துல நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுக்கணும். ஸோ லைஃப்பில் நம்ம மாறணும்னா நம்மளை நம்ம மாற்றிக்கணும். இன்னொருத்தவங்க நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுறதுனால நம்ம மோட்டிவேட் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான லைஃப் கடவுள் கொடுத்துருக்கான். அந்த லைஃபுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைஃப்பை அவங்க அமைச்சிக்கணும். சரியா? நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், சாவறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம கையில். புத்திசாலித்தனத்தோடு அணுகுங்க. வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கவலைப்படாமல், லைஃப்பில் எதுவுமே நம்ம சாதிக்கலையேன்னு ஃபீல் பண்ணாமல் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம முதல்ல நம்மளை மாற்றிக்கணும், நம்ம மாறணும். சரியா? நம்மகிட்ட நிறைய குறைகள் இருந்தாலும் அதை மாற்றிக்கணும். அப்படி மாற்றி லைஃப்பில் மற்றவங்க தேடுற அளவுக்கு நம்ம இருக்கணும். சரியா? நம்ம ஒருத்தவங்க பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை மாற்றுங்கன்னு சொல்லக்கூடாது. மற்றவங்க தேடணும். நம்ம எப்பயுமே டிமாண்ட் நம்ம மேலே இருக்கணும். நம்ம தேவைப்படணும். அவன்கிட்ட போட அந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். சரி? அப்போ தான் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். படித்தவர்கள் படிக்காத யாருனாலும் சரி, அவங்கவுங்க சுய சிந்தனையோட லைஃப்பில் ஜெயிக்கணும்னு வெறியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ.